வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கேன்? நான் ரொம்ப நாளாக இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டிருந்தாங்களா? ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நாளாக வேலையாக இருந்தாலும் பிஸியாக இருந்தாலும் வீடியோ போட முடியல என்னால். என்ன எறும்பு காட்டுறேன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, தூங்கிட்டு இருந்தேங்க, அசதியாக தூங்கிட்டு இருந்தேங்க. சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அந்த இடத்துல பக்கத்தில் படுத்துட்டேன். அதுக்குன்னு இப்படியாடா வருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா தூங்கிட்டேன், என்னடா காலில் மொசன்னு ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளுடைய கருப்பு பிரதர்ஸ் தாங்க எல்லாம் வந்துட்டாங்க. குடோனாக வந்து சேர்ந்துட்டே இருக்காங்க. சரி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன தான் எடுக்கிறீங்கன்னு பார்த்தா, நான் சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து, சரி எப்படி தான் இங்கே எடுத்துகிட்டு போகிறேன் நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே நானும் துரத்திட்டு போனேங்க. துரத்திக்கிட்டு போனால் ஒரு குட்டி பீஸுக்கு எத்தனை பேர் வந்துட்டு போகிறானோ பார்த்தீங்க, தள்ளிக்கிட்டு போகிறானோ. இதே நம்மளுக்கு ஒரு பீஸ் யாராவது கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போய் தெரியாது தனியாக உட்காந்து சாப்பிடுவோம். ஆனால் இந்த பயப்பிள்ளைங்கிட்ட அந்த அந்த குணமே இல்லைங்க. சின்ன துரும்பாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் வந்துட்டு 4 பேர் சேர்ந்து தாங்க எடுத்துகிட்டு போகிறானோ. எல்லாம் கொண்டு வச்சு அதுக்கப்புறமா இவங்களுக்கு மழை காலத்தில் இந்த பொருள்லாம் சாப்பிட்றானுன்னு சொல்லி நான் ஒரு கதையில் கேட்டிருக்கேன். அது மாதிரி தாங்க அந்த பயப்பிள்ளைங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டு என்ன பண்ணேன், சரி எங்கேருந்து தான் வராங்களே அப்படின்னு சொல்லி நானும் ஃபுல்லாக வந்துட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. பார்த்தா சாலையாக வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தவன் வந்திருக்கான். அப்புறம் பார்த்தா பின்னாடி 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 ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்கானு. எப்படி இழுத்துட்டு போகிறான் பாருங்க, இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறானு. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி மக்களும் எல்லாம் வந்துட்டு ஒற்றுமையாக இருந்தால் பரவாயில்ல, ஒருத்தங்க கை கொடுத்து சந்தோஷமாக இருக்கும். யாருங்க இப்போல்லாம் அப்படி பண்ணுறாங்க? ஏதோ ஒரு சில மனுஷங்க வந்து கை கொடுத்து தூக்கி விடுறாங்க. பட் இப்போ முக்கால்வாசின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஏன் அப்படி ஜெயித்தான், இவன் ஏன் இப்படி ஜெயித்தான், அவன் எப்படி இறக்கலாம் அப்படி தாங்க நினச்சிட்டு இருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, லைஃப்பில் இதாங்க போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா சாலையாக வந்துட்டுருக்காங்களா, இவங்க என்னடா சாலையாக வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு டெஸ்டிங்காக ஒரு சின்னதாக ஒரு கோடை போட்டு விட்டேங்க. என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கோடை போட்டோன்னே பயப்புள்ளுக்கு வழி தெரியல, திக்கு தடமாறி போட்டானுவேன். என்னடா இப்படி தடமாறுங்க, நீங்கள் வந்த வழி தான்டா போங்கடான்னு சொன்னால் போக மாட்டேங்கிறானு. ஏன்னா அந்த எறும்புங்களுக்கு வந்துட்டு ஒரு ரோடு மாதிரி, எப்படின்னா ட்ராக் மாதிரி, ரயில்வே ட்ராக் மாதிரி அவங்களுக்கு தெரியும். பார்த்தா ஒரு எறும்பு போச்சுன்னா அது பின்னாடியே நூல் மாதிரி பிடிச்சிட்டு வரானோ. எல்லாமே வந்துட்டு எப்படின்னா அந்த குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி அந்த முகத்துக்கு போடுவோம் இல்லையா குதிரைக்கு, 2 சைடும் பார்க்கக்கூடாது, நேர் பார்வை மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தாங்க அந்த எறும்பு கதையும் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா எந்த சைட்லையும் பார்க்க மாட்டான், நேராக பார்த்துட்டே ஒரு எறும்பு பின்னாடி ஒருத்தவன் போயிட்டே இருக்கிறானோ. அப்படிங்கிறதால இவனுக்கு வழி தெரியல. நம்ம பொருள் எடுக்க வந்தானோ இல்லையா செல்லக்குட்டிங்க, அவனும் என்ன பண்ணிட்டானோ, கரெக்டாக வழி அவனுக்கு தெரியும். நம்ம வந்து அது இதான் அப்படின்னு சொல்லி அவனும் போயிட்டுருக்கணும். புதுசாக வர கஸ்டமருக்கு வழி தெரியல. பாதிலே நின்றுக்கிட்டு பாருங்க எப்படி அலமோதிட்டு இருக்கானோ. வரவனையும் களைச்சி விட்டு போகிறவனையும் களைச்சி விட்டுட்டு ஆக மொத்தத்தில் அந்த இடத்த விட்டு எவனுமே நவரில் அங்கேயே களைஞ்சி நின்று அங்கே களைஞ்ச நெடுக்க உள்ள எல்லாத்தையும் களைச்சி விட்டான ஆட்டையே. ஏன்டா இப்படி ஆட்டத்தை களைச்சி விட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்து எப்போ தான் இவனு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இருக்க அந்த இடம் வந்து பெருசாக தான் ஆகுது. ஸோ அவனுக்கு வழி தெரியல, எப்படிலாம் தேமாறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கழிச்சு விட தப்போ அப்படின்னு நினச்சிட்டு சரி அவனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வழி காட்டி விட்டேன். தம்பி போங்கப்பா, சாரிப்பா, மன்னிச்சிடுங்க, எப்படியாவது நான் வந்து தெரியாமல் கையை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு சாரி. இந்த வீடியோ பார்த்து